வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஐடியன்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு போடுற vlog வீடியோ இதாக தான் இருக்க போகுது. நம்ம இப்போ வந்து கோகர்னாக்கு போகிறோம். ஸோ இது வந்து 2 நாள் ட்ரிப்பு. சரி, இது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி vlog-ஆக போடலான்ற ஒரு ஐடியா. நான் இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணல, vlog பண்ணணுன்றதுக்காக ட்ரிப்பு போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எதாச்சியாக வந்து அப்படியே நம்ம கோகர்னா போயிட்டு அதை வந்து ஒரு vlog-ஆக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளும் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தனும் போகிறோம். 2 நாள் கோவா ட்ரிப். 2 நாள் கோவா போகணும்னு ஆசை தான், ஆனால் 2 நாள் கோகர்னா ட்ரிப். 2 நாள் கோவா ட்ரிப். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஸோ இந்த 2 நாளில் வந்து என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ அத்தனையும் கவர் பண்ணி நான் ஒரு vlog-ஆக போடணும்னு ஆசைப்பட்றேன். வெறுமன vlog-ஆக மட்டும் இல்லாமல் கோகர்னாவில் இருக்கிற சம் ஹிஸ்ட்ரி அண்ட் சில கோயிலெல்லாம் இருக்குது. அதில் வந்து சிவலிங்கத்தோட ராவணன் சம்மந்தப்பட்ட சிவலிங்கத்தோட ஒரு பீஸ் வந்து கோகர்னாவில் இருக்கிறதா ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கும் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கோகர்னாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ட்ரெயினில் தான் போகிறோம். இப்போ வந்து டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகிடுச்சு. 5 மணி. நம்மளுக்கு ட்ரெயின் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ 7 மணிக்கு நம்ம இப்போ ரீச் ஆகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு நம்ம அங்கே போய் சேரணும். இப்போயே கிளம்புனா தான் நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ரெயின் கோட் இல்லை, இது ஆக்சுவலாக ரைடிங் ஜாக்கெட்டு. கோகர்னால வந்து இப்போ நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ரெயின் கோட் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது இது ஒரு பேக் தான். நம்ம எல்லாத்தையும் உள்ளே வந்து வடக்கன்ஸ் ட்ரெயின் மாதிரி அடைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். பட் இந்த ஒரு பேக்கே போதும் 2 நாளைக்குன்ற போது ஒரு பேக்கே போதும்னு நம்ம நினச்சேன். இப்போ தான் நம்ம இங்கே கொஞ்சம் சுற்ற ஆரம்பிக்கிறோம். கூடி சீக்கிரமாக இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அடிப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறது ஈஸியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் கோகர்னா இல்லை இந்த சைட்லலாம் போகணுன்னு ஆசைப்பட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் பிளான் பண்ணியிருக்கீங்களே, அந்த குரூப்புக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கிளம்பலாம். ஸோ வந்து ஆட்டோவில் ஏறிட்டோம். இப்போ ஓலா இந்த ரேப்பிடோ வந்து புக் ஆகும். எவ்வளோ ட்ரை பண்ணி புக் ஆகணும். 7 மணிக்கு ட்ரெயின், ஆனால் இப்போ எவ்வளோ 6:10 ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் 1 மணி நேரத்துக்குள்ளே ட்ரெயினை பிடிச்சாகும். இல்லைன்னா டாட்டா பாய் பாய். இதோட vlog முடிச்சு எல்லாம் இவர் தான் லேட் பண்ணார். நான் கரெக்டாக டைமுக்கு சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்தேன். சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்துட்டேன். இவர் தான் லேட் பண்ணேன். ஸோ பார்ப்போம் என்ன ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி மெட்ரோ ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிக்கிறது தான் மேட்ரு. ட்ரெயின் பிடிச்சிட்டோன்னா சூப்பர். ஸோ இப்போ மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கோம். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இப்போ யஷ்வந்த்பூர், அங்கே தான் நம்மளுடைய ட்ரெயின் அரைவல். இது லேடிஸ் கோச்சுனா மன்னிச்சுக்கம்மா, தெரியாமல் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து மெட்ரோ மூலிமா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. மற்ற ரயில்வே ஸ்டேஷன் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. அண்ட் இது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட போகலான்னு சாப்பாடு தேடி போக ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட வந்தோம். நான் சாப்பிட்டேன் கொஞ்சமாக. இவர் தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்காரு. எப்படின்னா ட்ராவல் டைம்லலாம் சாப்பிடுவோம் வாயில் தான். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்படாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த காமெடியை பண்ணவர் இவர். எடிட்டிங் இருக்கணும். இதுக்கு பேர் ஜோக்கா. நம்ம வந்து பஞ்சாங்க எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரெயினில் தான் நம்ம ஏறணும். ஏறினதுக்கப்புறம் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ட்ரெயினில் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. நம்ம மட்டும் எடுத்துகிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நைட்டு மட்டும் எடுக்கலை. நைட் போகிற வழியெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. என்னன்னு தெரியல, நாங்கள் போன டைமில் வந்து மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. இன்னும் சூப்பராக இருந்தது. ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு நல்ல வியூவில் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி கோகர்னா வந்தாச்சு. 8 மணிக்கு விட்றேன், 7 மணிக்கு விட்றேன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு விட்டுருக்கு. ஒரு ஹவர் வந்து ட்ரெயின் லேட்டு. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம ரெசார்ட்டு போகலாம். ஃபைனலி கோகர்னா ரீச் ஆகிடுச்சு. ஆனால் இங்கேருந்து நம்ம ரெசார்ட்டு போகிறதுக்கு 400 ரூபாய் கேட்குறேன். ஒரு கிலோ தக்காளி 500. 13 கிலோமீட்டர்ஸ்க்கு 400 ரூபாய் கேட்குறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வந்து இங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்த உடனே இங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே வந்து 400 ருபீஸ் கேட்குறாங்க ஒரு 13 கிலோமீட்டருக்கு.
நான் வேணாம் சாமி அப்படின்னு வந்துட்டேன். இங்கே முன்னாடி போனால் எனக்கு தெரிஞ்சு மேபி ஆட்டோ இல்லை பஸ்ஸு கிடைக்காது, டவுட்டு தான். மேபி ஆட்டோ கிடைக்கலாம். ஆட்டோ கிடைச்சா நம்ம ஆட்டோவுக்கு 400 ரூபாய். நாங்கள் ட்ரெயின் டிக்கெட்டே 500 ரூபாய். ஆட்டோ 500 கிலோமீட்டர், அது 700 கிலோமீட்ரு. 700, அதுவும் படுத்துன்னு வந்தோம் நாங்கள். ஆட்டோவில் டாய்லெட் கூட இல்லை. என்னடா சொல்றாங்க? ஆட்டோவில் டாய்லெட் கூட இல்லை. ஒரு ஆட்டோவில் ஏறிட்டோம். இப்போ வந்து ரெசார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்கிட்டயே வாங்க, இது ஆட்டோ எடுக்காதீங்க. கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நாங்கள் அங்கே கேட்டப்போ 400 ரூபாய் சொன்னாங்க, இங்கே கேட்டப்போ கொஞ்சம் கம்மி. இதுவும் அதிகம்தான், பட் ஆனால் வேறு வழி இல்லை. நம்ம வேறு ஊருக்கு வந்துட்டால் சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பைக் ரெண்டல் எடுத்தாச்சு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இங்கேருந்து நீங்கள் போகிறதுக்கு ஆட்டோக்கே வந்து 400 சார்ஜ் ஆகிடும். 400 சார்ஜ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பைக் ரெண்ட் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக எங்கே வேணாலும் சுற்றலாம் அப்படின்றதுனால ஓகே, இட் மேக் சென்ஸ். நம்ம வெளியவும் போக வேண்டிய அவசியம் இருக்குது, நிறைய வெளியே சுற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் பைக் ரெண்ட் எடுக்க வந்துட்டோம். பைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 450 சொன்னாங்க. நாங்கள் அப்படி இப்படி பேசி நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா ஒரு 425 400க்கு கம்மி பண்ணிப்பாங்க. ஒரு நாளைக்கு 400னா இட் ஒர்த்து தாங்க, ஓகே தான். நம்ம நிறைய இடத்துல சுற்ற வேண்டியதாக இருக்குது. இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவ்வளோ இல்லை. ஆட்டோவும் சார்ஜ் அதிகம் பண்ணுறாங்க. ஆட்டோ விட்டால் பஸ்ஸு அவ்வளோவா இல்லை. இதுதான் ரெண்டல் எடுத்தது. இங்கே ரெண்டல் நல்லா கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ரைஸ் பேசுனீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வண்டி. ஸோ பைக்கை ரெண்டல் எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் நேராக பெட்ரோல் பங்க்குக்கு போயிட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே நாங்கள் ரெசார்ட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கோகர்ணா வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற உத்தர கன்னடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நிறைய கோயில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் தான் கோகர்ணா. கோகர்ணா இதுக்கு முன்னாடி வந்து கோயிலுக்கு நிறையவே ஃபேமஸாக இருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சிவனை வந்து இங்கே நிறையவே வர்ஷிப் பண்ணுவாங்க. அண்ட் சிவனுக்கு ரிலேட்டடாக இங்கே நிறையவே கோயில்கள் இருக்குது. அண்ட் கோகர்ணான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடோட காதுன்னு சொல்கிறாங்க, அதாவது பசுவோட காதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. அதை மட்டும் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். ஆத்மவேதா அப்படின்னு சொல்லப்படுறவருக்கு வந்து பாஸ்ட் லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள்னால இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அவரால் கிரியேட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சாபம் இருக்குது. இந்த சாபத்தை எப்படியாவது நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சன்னியாசியாக பார்க்குறாரு. சன்னியாசியை பார்த்த உடனே அவர்கிட்ட கேட்டுக்கிறாரு, இந்த மாதிரி சாபம் இருக்குது, இதை வந்து எப்படியாச்சும் நீக்கணும்னு சொல்லிட்டு. அந்த சன்னியாசியும் இவருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக ஒரு ஃப்ரூட்டை கொடுக்குறாரு. கொடுக்கும்போதே வந்து சொல்லிட்டு தான் கொடுக்குறாரு, இந்த மாதிரி கர்மாவுக்கு எதிராக நிற்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறாரு. பட் எனிவேஸ் அவர் வந்து அந்த ஃப்ரூட்டை வாங்கிட்டு போய் தன் ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாரு. தன் ஒய்ஃபுக்கு வந்து இந்த பிரெக்னன்சிக்கு போகிறது இஷ்டம் இல்லாமல் சைல்டு பர்த்துக்கெல்லாம் இப்போ ரெடி இல்லை அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த ஃப்ரூட்டை எடுத்து ஒரு மாட்டுக்கு கொடுத்துறாரு. அந்த மாடு வந்து ஒரு ஹியூமன் சைல்டுக்கு வந்து பர்த் கொடுக்கறதா ஒரு கதை இருக்குது. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் அதோட காது மட்டும் மாட்டோட காது தான் இருக்குது. அந்த குழந்தையோட பேர் கோகர்ணான்னு இருந்ததுனால இந்த இடத்தோட பேர் கோகர்ணான்னு வச்சுட்டாங்க. அண்ட் இந்த கதை மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி மித்தாலஜியாகவும் சரி கோகர்ணாக்கு வந்து நிறையவே கதை இருக்குது. அண்ட் அதை போக போக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இந்த இடத்துல ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபலேஸ்வரா கோயில். ராவணனுக்கும் கோகர்ணாக்கும் நிறையவே லிங்க் இருக்குது. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மகாபலேஸ்வரா கோயிலை பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலுக்குன்னு வர டிவோட்டிஸை விட டூரிஸ்ட்டை விட என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு வர டூரிஸ்ட் அதிகமாயிட்டாங்க. லிட்டரலாக ஒரு கோவா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளேஸ் வந்து இப்போ கோவா மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. இந்த கோயிலை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பீச்சஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். ஆஃப் மூன் பீச், ஓம் பீச்சுன்னு சொல்லுவாங்க. அண்ட் கூர்லே பீச்சுன்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பீச்சஸ் வந்து இங்கே பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் ரெசார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ரெசார்ட்ஸ் வந்து இங்கே நிறையவே கிடைக்கும். ஆப்வியஸ்லி பார்ட்டி, கேம்ப் ஃபயர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கோகர்ணா வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து பர்டிகுலராக கோகர்ணாக்கு நிறையவே விசிட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் வந்த டைம் வந்து எப்படி இருந்தது நீங்களே கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், இந்த வியூவை மட்டும் பாருங்களேன். இங்கே நிறுத்து, see the view. பிளர் ஆயிடுச்சோ? ஓகே. ஸோ வியூவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ரெசார்ட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டோம். ரெசார்ட்டோட வீடியோ வந்து நான் அவ்வளோவா எடுக்கலை. ரெசார்ட் சூப்பராக இருந்துச்சு. அந்த அவுட் சைட் வியூவெல்லாம் இப்போ பார்க்குற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் ரெசார்ட்டை விட்டு வெளியே வந்த உடனே பீச்சோட ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். அண்ட் இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஓம் பீச்சுக்கு போனோம். ஓம் பீச் போயிட்டு நான் vlog எடுத்தேன். பட் என்னன்னா ரொம்ப காத்தடிச்சிட்டு இருந்தது. கொஞ்சம் ஸ்டார்டிங் ஆடியோ மட்டும் கேட்கல. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓம் பீச் வந்திருக்கோம்.
நான் அதில் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஓம் பீச்சுக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா காற்று வந்து ஓவராக அடிச்சுக்கிட்டு இருந்தது. நாங்கள் போனது சீசனே இல்லை, இது ரெய்னி சீசனுன்றதுனால அலை வந்து பயங்கர ஓவராக அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஸோ யாரையும் உள்ளே அலோவ் பண்ணல, அவ்வளோ கூட்டமும் இல்லை. தப்பு வந்து எங்கள் மேலே தான், நாங்கள் சீசன் டைமில் போகல. என்னால் இந்த பீச் சைடெல்லாம் எப்படி ஹேப்பனிங்காக இருக்குது அப்படின்றது கவர் பண்ண முடியல. பட் அதர் தென் தட் நிறைய விஷயங்களை வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அது போக போக நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் vlog எடுக்கிறேன், ஸோ அதனால் பிகினர்ஸ் மிஸ்டேக்ஸ் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நீங்களே பாருங்களேன், ஃபுல்லாக இங்கே வந்து பயங்கரமான ஃபோர்ஸில் அடிக்கிறது தண்ணி. இப்போ உள்ளே போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த பீச்சுக்கு பேர் ஏன் ஓம் பீச்சுன்னு வந்துச்சுன்னா, மேலே டாப் ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்க்குறப்போ ஓம் சிம்பிள் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஓம் சிம்பிள் வந்து உங்களால் ட்ரோன் ஷாட்லேயோ இல்லை டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்குறப்போ உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த பீச் பேர் ஓம் பீச். ஆனால் இங்கே பார்க்குற அளவுக்கு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு கூர்லே பீச் இருக்குது, கூர்லே பீச்சை செக் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன ஃபோர்ட்னது மிர்ஜான் ஃபோர்ட்டு போயிட்டு, மிர்ஜான் ஃபோர்ட்லேருந்து வர்றப்போ நம்ம வந்து கூர்லே பீச்சை இந்த ஓம் பீச்சை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ எக்ஸைட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. மகாபலேஸ்வரர் டெம்பிள் இருக்குது, அங்கே வந்து பயங்கரமான ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அது நம்மளுடைய ராவணனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி, அதை பற்றியும் பார்ப்போம். அந்த டெம்பிளுக்கு போய்ட்டு அதை பற்றி பேசுவோம், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ வந்து கோகர்னாவோட மெயின் பீச்சில் இருக்கும். இங்கே தான் வந்து அந்த சிவன் கோயில் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து போயிட்டு வந்துட்டோம். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன அண்ட் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். இது நான் எடுக்கலாம்னு நினச்சேங்க, இந்த சிவன் டெம்பிள் வந்து எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் ஃபுல் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக நினைச்சிட்டேன்.